அன்புமணிக்கு சுத்தமாக தலைமை பண்பு இல்லை என்று ஐயா அவர்கள் சொன்னதை ஒவ்வொரு நாளும் அன்புமணி நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அவர் தள்ளி விட்டீங்களா? அந்த பக்கத்து போயிட்டாரா? அப்பா பக்கத்து போயிட்டாரா? அடுத்து ஜிகே மணியும் தள்ளி விடுவார். ஜிகே மணியை போய் ஐயா பார்த்துட்டு வந்துட்டார், கவனிச்சிங்களா? இது ஒரு மூளை உள்ளவன் செய்கிற வேலையாப்பாது. பாமக சின்ன ஐயா, பாமக பெரிய ஐயா என்று 2 அணியாக உடைப்பது என்ற முடிவில் அன்புமணி அவர்கள் இருக்கிறார். சார், அடுத்ததாக இதோட தொடர்ச்சியாக பாமக அந்த கட்சியை பற்றி பேசி ஆகணும். தமிழ்நாட்டில் அவங்க யார் கூட கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நாம் பேசணும்ல, ஒரு பொதுக்குழுவில் அன்புமணி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டாங்க. அவங்களோட எனக்கு பிரார்த்தனைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதில் ரொம்பவே அப்செட் ஆகிட்டார் அருள் எம்எல்ஏ அவர்கள். சொன்னார், நான் உங்களுக்காக எத்தனை போராட்டம் நடத்திருக்கேன், எத்தனை முறை 16 முறை சரி சென்றிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர் ஹிந்துவில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் நான் ஐயா ராமதாஸ் அவர்களின் பக்கம் தான் சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. வெளிப்படையாக இது வரைக்கும் யாரும் சொல்ல, ஜிகே மணி அவர்களே சொல்லலை. அருள் அவர்கள் ஏன் அப்படி சொல்கிறாரு? இவரோட இந்த பதிலுக்கு அன்புமணியோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்? ஒரு முக்கியமான விஷயம்ன்றதுனால தான் நான் பேசணும்னு சொன்னேன். அன்புமணிக்கு சுத்தமாக தலைமை பண்பு இல்லை என்று ஐயா அவர்கள் சொன்னதை ஒவ்வொரு நாளும் அன்புமணி நிரூபித்து கொண்டிருக்கிறார். ரைட்டா? ஒருத்தன் ஒரு சண்டையில் நியூட்ரல் பொசிஷன் எடுத்துகிட்டு இருக்கான், ஓகேவா? அந்த நியூட்ரல் பொசிஷனில் இருக்கிறவனை வளைச்சு நம்ம பக்கம் இழுகிறது தான் சாமர்த்தியம். கரெக்டாப்பா? அவனை யாராவது எதிரி முகாமுக்கு தள்ளி விடுறது கேள்விப்பட்டிருக்கேன் நீ? திரு ஜிகே மணி அவர்களும் எம்எல்ஏ திரு அருள் அவர்களும் அப்பா புள்ள சண்டை, நம்ம எதுக்கு சைட்ஸ் எடுத்துக்கிட்டு கேட்டால் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிக்கலான்னு நம்ம அன்றைக்கி வெளிப்படையாகவே சொன்னோம். நாகரிகம் கருதி இருந்தாங்க. கரெக்டாப்பா? என்ன அது மேடையில் வச்சுட்டு நக்கல் பண்ணுறது? நம்ம எல்லோரும் கூட்டு பிரார்த்தனை செய்வோம். அவர் அருளுக்கு தெரியாதா? என்ன பண்ணிட்டு இருந்த நீங்கள்? இந்த தலைவர் பதவி வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன் தெரியாது? அவரெல்லாம் பார்த்து வளர்ந்த ஆள் தானே நீங்கள். ராமதாஸோட மகன்றதுனால தான் நீங்கள் இன்றைக்கி பதவிக்கு வந்திருக்கேன். நீங்கள் எள்ளி நகையாடுறீங்க. உங்கள் நலனுக்காக தான் அவர் அன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போனார். கரெக்டா? இன்றைக்கி அவர் தள்ளி விட்டீங்களா? அந்த பக்கத்து போயிட்டாரா? அப்பா பக்கத்து போயிட்டாரா? அடுத்து ஜிகே மணியும் தள்ளி விடுவார் பாருங்க. ஜிகே மணியை போய் ஐயா பார்த்துட்டு வந்துட்டார், கவனிச்சிங்களா? பார்த்துட்டு வந்துட்டா தாண்டி இவருக்கு அதான் அருள் இருக்காரு, நாமளும் கூட போயிடலாம். அவ்வளோதான்ப்பா. இது ஒரு மூளை உள்ளவன் செய்கிற வேலையாப்பாது. எதுக்கு ஒருத்தர் நியூட்ரல் ஸ்டாண்ட் இருக்கிற ஒருத்தனை போ, அந்த பக்கத்து போ. அண்டு அன்புமணி இந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? இது போல் நாங்கள் உடம்பு சரியில்லாமல் நானும் கட்சியின் மூத்த தலைவர் திரு ஜிகே மணி அவர்களாம் அட்மிட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் கிண்டல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வருதுன்னு தெரியல. நான் சொன்னேன்ல, ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்கப்பா. நீ யோசிச்சுப்பார். உடம்பு சரியில்லைன்னு போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்கிற எல்லாம் ஒரு ஹாலில் எல்லோரும் சேர்ந்துட்டு சிரிக்கிறீங்க. அது நீங்கள் தூண்டி விட்றீங்க. கூட்டு பிரார்த்தனை செய்வோன்னு உங்களுக்கு தெரியாது. நீ பண்ணுறது நக்கல்னு தெரியாது அவங்களுக்கு. கட்சி எந்த லட்சணத்துக்கு போகுன்றதை புரிஞ்சுக்க. இப்போது அன்புமணி அவர்கள் பாமக சின்னையா, அங்கே அந்த சிவசேனா யூபிடின்னு இருக்குல்ல, உத்தவ் பால் தாக்கரேன்ட்டு ஒரு ஃபேக்ஷன் இருக்குல்ல, இவர் திரு ஏக்நாத் ஷிண்டே பிரிவு 1, உத்தவ் தாக்கரே பிரிவு 1, அதே போல் சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் கட்சியில் சரத்பவார் பிரிவு 1, அஜித் பவார் பிரிவு 1 என்று 2ஆக இருக்கிறதுல, அதுபோல் கட்சியை செங்குத்தாக பிளப்பது என்ற முடிவில் சின்ன ஐயா இருக்கிறார். பாமக சின்ன ஐயா, பாமக பெரிய ஐயா என்று 2 அணியாக உடைப்பது என்ற முடிவில் அன்புமணி அவர்கள் இருக்கிறார். ஆனால் இந்தியாவில் எந்த கட்சி ஒன்றாக இருக்க வேண்டும், எந்த கட்சி உடைய வேண்டும் என்பதையெல்லாம் முடிவு செய்யும் இடத்தில் இருப்பது பிஜேபி. இவர் முடிவெடுத்துட்டு வர சுயமா? இந்தியாவில் ஒரு கட்சி சுதந்திரமாக ஃபங்க்ஷன் பண்ண முடியுமா? சொல்லுப்பா. வழக்கு இருக்குது சார். இது சொல்ல வர்றாரு இல்லையோ? இல்லை, காங்கிரஸ் இருக்குல்ல. காங்கிரஸ் ஏப்பா, அந்த காங்கிரஸ் கட்சியிலேருந்து ஒவ்வொருத்தரையா உருவி கூட்டின்னு போயிட்டாங்களே, பார்த்துக்கிட்டு இருக்கிறியா இல்லையா? கட்சி மட்டும்தான் இருக்குது, அந்த கூடு தான் இருக்குது. ரீசெண்டாக ஒரு கேரளா எம்பி சசி தரூரை கூட்டின்னு போயிட்டு காலி பண்ணாங்க பார்த்தியா? காங்கிரஸ் கட்சி நிலைப்பாட்டுக்கு நேரடி நிலைப்பாட்டில் பேசினார், கவனித்தியா? பல முறை காங்கிரஸ் அரசு எல்லை தாண்டி பாகிஸ்தானில் தீவிரவாத முகாம்கள் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கு. இந்த காங்கிரஸ் கட்சியோட கல்ச்சர் என்னன்னு கேட்டால், இது நாட்டுக்காக இராணுவம் பண்ணுறது. இங்கே காங்கிரஸ் இருந்தாலும் கம்யூனிஸ்ட் இருந்தாலும் பிஜேபி இருந்தாலும் இதைத்தான் செய்ய போகுது. இதை வச்சு விளம்பரம் தேடக்கூடாது என்பது காங்கிரஸோட நிலைப்பாடு. இவங்க இதை வச்சு தான் விளம்பரம் வண்டியே ஓட்டுறாங்க. 19 தேர்தலில் வெற்றி பெற்றது இதை வைத்து தான். ஸோ இது முழு நேரமாக இந்த வேலையாக செய்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியோட எம்பி மோடிஜி வந்த பிறகு தான் முதல் முறையாக
தீவிரவாத முகாம்கள் எல்லை தாண்டி தாக்கி அழிக்கப்பட்டுள்ளனன்ட்டு வெளிநாட்டில் போய் உட்காந்துட்டு பேசுகிறாரு. காங்கிரஸ் கட்சி ஆனந்த் சர்மா இன்னொரு 3 எம்பிக்களை வந்து பிஜேபி உங்கள் கட்சியிலேருந்து ஒரு 4 எம்பிங்களை கொடுங்கன்னு சொல்லும்போது காங்கிரஸ் கட்சி ஆனந்த் சர்மா அவர் ஃபார்மர் எம்ஓஎஸ் ஃபாரின் அஃபேர்ஸாக இருந்தார்னு நினைக்கிறேன். ஆனந்த் சர்மா இன்னும் ஒரு 3 பேரை காங்கிரஸ் கட்சி நாமினேட் பண்ணுது. இவங்க பிஜேபி அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு சசி தரூரை கூட்டின்னு போட்டாங்க. பார்த்தியா, ஒரு நல்ல கட்சி என்ன பண்ணியிருக்குன்னா, ஒன்று நான் சொன்னால நீ கூட்டின்னு போ, இல்லைன்னா அனுப்ப முடியாது சொல்லியிருக்கணுமா இல்லையா? மம்தா பானர்ஜி சொன்னாங்களா? சொன்னாங்க. மம்தா ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க, அவங்க இன்னொரு ஆள் அனுப்புகிறாங்க, கூப்பிடுறாங்க, யாருமே வரல, போன்ட்டாங்க. உங்களால் என்ன பண்ண முடிஞ்சு? உங்கள் கட்சி எம்பி சசி தரூர் போய் உட்காந்துக்கிட்டு மோடி வந்த பிறகு தான் பாகிஸ்தான் மேலே தாக்குதல்றாரு. என்ன பண்ணிட்டீங்க? கூடுதான் இருக்குது. அதனால் இந்தியாவில் எந்த கட்சி இருக்க வேண்டும், எந்த கட்சி உடைய வேண்டும், எந்த கட்சி ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் முடிவு செய்தது பிஜேபி. ஸோ ஒரு அன்புமணி நினச்சிட்டு இருக்கார் பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு பாமக மிக மிக அவசியம், ஒன்றுபட்ட பாமக. இப்போது அன்புமணி என்ன ஒரு எண்ணத்தில் இருக்கிறார் என்றால், திரு அன்புமணி அவர்களும் அன்புமணியின் மனைவி திருமதி சௌமியா அவர்களும் வெளிப்படையான வெறுப்பு பிரச்சாரத்தில் இறங்கிவிட்டார்கள். யார்? ஐயாவுக்கு எதிராக. தந்தி டிவி பேட்டியா எந்த பேட்டியிலப்பா ராமதாஸ்க்கு நன்றி என்று ஒரு திருமாவளவனுக்கு நன்றின்னு சொன்னது. டிபேட்னு ஒரு டிபேட்டில் அதில் திருமாவளவனுக்கு நன்றின்ட்டு ஏதோ ஒன்று சொன்னார் இல்லையா? நாங்கள் ஒன்றா பயணிச்சிருக்கோம் அப்படின்லாம் சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை, பிடிக்கும். என்ன வருத்தம்னா அவருக்கு திருமணம் ஆகல, ரொம்ப பர்சனலாக பேசினார், நல்லா பேசினார் இல்லையா? அதில் ஏதாவது தவறு இருக்கா தம்பி? இல்லை. அன்புமணி ஒய்ஃபு எல்லா கட்சி நிர்வாகிகள்கிட்டையும் பேசி, யார் யாரெல்லாம் அந்த பக்கம் இருக்காங்களோ பேசி 2-3 விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. யார் எல்லாம் அந்த பக்கம் இருக்காங்களோ அவங்கக்கிட்டலாம் பேசி திருமாவளவன் அவர் பாராட்டி பேசுகிறாரு. நீங்கள் அவரு கூட இருந்தீங்கன்னா நம்ம சாதிகாரம் ஓட்டு போடுவோன்னா இப்படியே பேசுகிறாங்கப்பா. அவர் ஒரு பெரிய மனுஷன், உண்மையிலே நண்பர்கள் திரும்பவும் அவரும் இல்லையா? வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. சாதியை மாற்றுறாங்க. அது இன்னொன்று, அன்புமணி போய் இப்போ ஒரு அருள் இனிமேல் கேட்க மாட்டாருன்னு வச்சுக்கோ. இதுக்கு முன்னாடி அருள் தோட்டத்துக்கு போகிறாருன்னு தெரிஞ்சால் உடனே அருளுக்கு அன்புமணி ஃபோன் பண்ணி, அவங்க அப்பாவை ரெஸ்ட் எடுக்கணுன்ட்டு நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன், நீ அவர் ரெஸ்ட் எடுக்க விடாமல் அவரை போய் பேசி அரசியல் இது பண்ணி அவருக்கு ஓய்வே கொடுக்காம நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன், எங்கள் அப்பாவுக்கு ஏதாவது ஒரு ஆச்சுன்னா நாளைக்கு நீ தான் காரணம்ன்ட்டு வெளிப்படையாக சொல்கிறார். தெரியுமா? இப்போ யாருமே தோட்டத்துக்கு பார்க்க வரலன்னா ஐயா என்ன பண்ணுவார்? இந்த அளவுக்கு இறங்கி விட்டார். இப்படி இது பண்ணுறாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா பிஜேபி அன்புமணியிடம் என்ன பேச வேண்டுமோ அதை பேசும்.